சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் இரத்தக்கோட்டை நல்ல சமாரியன் சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே கலாத்தியர் 4:7 மையமாக வைத்து, நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளி, நீ புத்திரனையானால் என்ற தலைப்பிலே சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். நான் மறுபடியும் ரிவர்ஸ் போக விரும்பவில்லை. இதுக்கு முன்பதாக இருக்கிற எபிசோடை பார்த்துக் கொள்ளுங்கள். ஈசாக்கு வளர்ந்தான், பரியாசமன் இஸ்மவேல் புறம்பே தள்ளப்பட்டான். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் முன்னோடு கூட இருந்தார், தான் முதல் பேசப்ப மட்டும் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டான். சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆஸ்வதித்தார், ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். இயேசு என்ற பிள்ளை பிறந்தது உண்மை, அந்த பிள்ளை வளர்ந்தது, சரித்திரத்தை இரண்டாக பிரித்தார், சாதித்து முடித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளே, என்றைக்கு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமை பெற்றிருக்கிறோம். ஆனால் பிள்ளை என்ற பருவத்திலே இருந்து விடாதபடிக்கு, சைல்டுஹுட் என்ற பருவத்தில் இருந்து விடாதபடிக்கு, குமாரன், குமாரத்தி, புத்திரன், சன் ஆஃப் காட், சன்ஸ் ஆஃப் காட் என்ற பருவத்துக்கு வளரணும். வளர்ந்தவர்கள் தான் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளி. பிறப்பிலே கிறிஸ்தவங்களா இருக்கலாம், 30 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், அது வளர்ச்சி கிடையாது. புத்திரண்ட பருவத்துக்கு வளர்ந்திருக்கிறோமா, அதைத்தான் வேதத்தில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒரு பாயிண்ட பல வாரங்களாக நாம் கற்றுக்கொண்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44-45. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறாங்களே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். ஏதாவது டீட்டெயிலாக பார்த்துருக்கிறோம். என்னுடைய விளக்கம் உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு 2வது யார் புத்திரர் என்று நாம் தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14. மறுபடியும் சொல்லுகிறேன், புத்திரனையானால், பிள்ளை என்ற பருவத்திலிருந்து புத்திரன் என்ற பருவ வளர்ச்சி அடைந்திருப்பீர்களேயானால், பிள்ளை என்ற பருவத்திலிருந்து, சைல்டுஹுட் பருவத்திலிருந்து தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து மூலமாய் சுதந்திரவாளி. யார் புத்திரன்? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஒரு காரியத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் அவர் எடுக்கிற சுய முடிவு. பைபிள் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். அநேகர் சுயமா முடிவெடுக்கிறாங்க, சுயத்தினால் நடத்தப்படுகிறார்கள், எதை நினைக்கிறாங்களோ செய்யன்னு துடிக்கிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, சுயம் உங்களை நடத்தக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். வேதத்தில் நான் 3 காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட போகிறேன். முதலாவதாக, சூழ்நிலைகளால் நாம் நடத்தப்படக்கூடாது. 2வது, மனிதர்கள் நம்மை நடத்தக்கூடாது. 3வது, சாத்தானால் நாம் நடத்தப்படக்கூடாது. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் இந்த 3 விதங்களிலே நடத்தப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சூழ்நிலைகள் நம்மை நடத்தக்கூடாது, எந்த மனிதனும் நம்மை நடத்தக்கூடாது, சாத்தானும் நம்ம அறியாமல் சில நேரம் கைட் பண்ணுவான், அவனாலும் நடத்தப்படக்கூடாது. தேவனுடைய ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். அநேகர் சுயத்துக்கு இடம் கொடுத்து இந்த 3 காரியங்களை ஏதாவது ஒன்றை செய்து ஆசுவாத்தை இழந்து போய் விடுகிறார்கள். யெரொபெயாமின் நாட்களிலே நடந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் பலிபீடங்களை கட்டி அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தி தேவனுக்கு மிகுந்த மனவருத்தத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தான். தேவனை துக்கப்படுத்தினான், தேவனுக்கு விரோதமாய் பாவங்களை செய்தான். இவன் செய்த தவறை உணர்த்துவதற்காக ஒரு வாலிப தீர்க்கதரிசி, பெயர் பதிவிடப்படவில்லை, அவனை அனுப்புகிறார். அவன் எச்சரிக்கிறான், அவன் செய்த பாவத்தை எச்சரிக்கிறான். எச்சரித்து விட்டு தேவனுடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை அறிவித்து விட்டு சொல்லுகிறான், இதற்கு அடையாளமாக இந்த பலிபீடம் வெடித்து சதறும் என்று சொல்லுகிறான். பலிபீடம் வெடித்து சிதறும் என்று சொல்கிறான். அதே போல பலிபீடம் வெடித்து சிதறியது. உடனே அவன் சொல்லுகிறான், அவனை பிடியில் என்று கை நீட்டினான். கை நின்று போனது.
அந்த ராஜாவின் கை நின்று போனது. அந்த வாலிப தீர்க்கதரிசி அவனுக்காக வேண்டுதல் செய்தான். அவன் கை மறுபடியும் ஆரோக்கியமாய் மாறினது. உடனே அந்த ராஜா சொல்லுகிறான், வீட்டுக்கு வர வேண்டும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு பல உபகரணங்களை காணிக்கைகளை கொடுக்க ஆயத்தமாக இருந்தான். அப்படி இந்த வாலிப தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், போன வழியில் அப்பம் புசிக்கக்கூடாது, நீ போகிற இடத்துல அப்பம் புசிக்கக்கூடாது, போன வழியாய் திரும்பக்கூடாது, நீ எங்க போறியோ அங்க அப்பம் புசிக்கக்கூடாது, போன வழியாய் திரும்பக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் வீடு நிறைய எனக்கு பொண்ணு வழியை கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் திரும்பி போகிறான். இந்த இளம் தீர்க்கதரிசி திரும்பி போகிறான். ஒரு இடத்திலே அவன் தன்னுடைய கழுதையோடு இலைப்பாரி கொண்டிருக்கிறான். இந்த வாலிப தீர்க்கதரிசி செய்ததை அந்த ஊரில் இருந்த ஒரு வயோதிப தீர்க்கதரிசி, அவன் பேர் குறிப்பிடப்படவில்லை, அவன் கேள்விப்படுகிறான். இத்தனை காலமாய் நான் தீர்க்கதரிசியாக இருக்கிறேன், ஆனால் சின்ன பையன் சொன்னானா ராஜா கை நின்றுதான் பலிபட வெடித்து சிதறியதாம் என்று அவனை பார்க்க ஆசைப்பட்டான். ஆகவே பிள்ளைகளிடத்தில் கழுதைக்கு சேனை வைத்து கொடுத்து அவன் ஏறி அவனை தேடி வருகிறான். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி அந்த வாலிப தீர்க்கதரிசியை அந்த வயோதிப தீர்க்கதரிசி கண்டுபிடித்தான். உடனே சொல்கிறான், தயவுசெய்து வீட்டுக்கு வரணும், தயவுசெய்து வீட்டில் சாப்பிட்டு போகணும். ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா ஆண்டவர் இயேசு கூட விட்டுருவாங்க போல தெரியுது. ஹீரோயிசம். ஆமாம், அவங்க பின்னாடி தான் அலைவாங்க, எங்கே போனாலும் கூடயே போவாங்க. ஆமாம், அவங்க என்னமோ கடவுளுக்கு ஈக்குவலாக. ஒரு ஊழியக்காரன் வரங்கள் கிரியை செய்யலாம், ஆனால் மகிமை தேவனுக்கு செலுத்தணும், தேவனை சார்ந்து கொள்ளணும், கிறிஸ்துக்கு நேரம் ஜனங்களை நடத்தணும். மக்களும் விடமாட்டாங்க, கொஞ்சம் பயன்படுத்தினா அவங்க பின்னாடியே அலைஞ்சி பாருங்கள். இவனுக்கு ஆசை, எப்படி ஆகல வாலிப தீர்க்கதரிசியை வீட்டுக்கு கூட்டிடணும். அப்போ அந்த வாலிப தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ போன இடத்துல அப்பம் புசிக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, போன வழியாக திரும்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நான் வரமாட்டேன். உடனே அந்த வயோதிப தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உங்கள்கிட்ட பேசினதான் தேவன், அவர் தான் என்கிட்ட பேசினாரு, கூட்டியிருந்து சாப்பாடு கொடுத்து சொன்னான்னு பொய் சொன்னான். ஒரு ராஜா செஞ்ச தவறை அவ்வளவு அப்பட்டமாக சுட்டி காண்பித்து பலிபடம் வெடித்து சிதறியது, ராஜாமைக்கு நின்றது, அந்த அளவுக்கு அவனை மைற்றியை பயன்படுத்தினார். அந்த அளவுக்கு தேவ சத்தத்தை கேட்டவன் ஒரு வினாடி யோசிக்க மறந்து போனான். ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஐயா நீ சொன்னீரா? அநேக தேவ பிள்ளைகள் அவர் ஒரு கையை வச்சு சொன்னார், அவர் ஊழியத்துக்கு அழைச்சார், இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி சொன்னார், நான் முடித்தேன். ஏமாந்துடாதீங்க, உங்கள் கூட கர்த்தர் பேசணும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்கணும், நீங்கள் உறுதிப்படணும். பெரிய ஊழியக்கார் சொல்லிட்டாரு, நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிக்க சொல்லிட்டாரு, முடிச்சிடாதீங்க. பெரிய ஊழியக்கார் சொல்லிட்டாரு, ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, ஊழியத்துக்கு உங்கள்கிட்ட பேசணும், உங்களுக்கு இந்த நிச்சயம் வரணும். ஆனால் அநேகர் ஊழியக்கார கை சொல்லிட்டாங்கன்னா வந்துடுறாங்க. ஊழியக்காரர்கள் சொல்வது உண்மையாக தான் இருக்கலாம், அது ஒரு ஊறுகாப்பால் எடுத்து உறுதிப்படுத்திக் கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாக உங்களோடு கர்த்தர் பேச வேண்டும். எனக்கு கேட்ட துணை என்று கர்த்தர்கிட்ட பேசணும். ஊழியர்களை உங்கள்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறவு உறுதிப்படுத்துவதற்காக ஒரு ஊறுகா போல பயன்படுத்துவார். ஆனால் இன்னைக்கு அநேகர் அப்படி இல்லை, அப்படி இல்லை. பாருங்கள், ஒரு நிமிடம் யோசிக்க கேட்கல, ஆண்டவரே நீ அவர்கிட்ட பேசினீரான்னு சொல்லி. கர்த்தர் ஒரு முறை சொன்னால் மறுமுறை மாற்றி அமைக்கிற தேவன் அல்ல. சொன்னதான். ஒரு அழைப்பை அழைச்சார்னா அது ஜென்மத்துக்கு அழைப்பை மாற்ற மாட்டார். எப்படி தான் அழைப்பெல்லாம் புதுசு புதுசாக மாறுது எனக்கு தெரியல. ஐயா கர்த்தர், நான் மாறாதவர், உங்களை அழைக்கிறவர் உண்மையில் அவர் அப்படியே செய்வார். தேவனுடைய அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. ஆனால் எனக்கு புரியல, நான் குறை சொல்ல வரல, ஆனால் எப்படி அழைப்பு மாறுதுன்னு தெரியல. கர்த்தர் ஒரு முறை சொல்லிட்டாருன்னா திருப்பி மாற்றி சாப்பிடுன்னு சொல்ல மாட்டார். அவர் சொன்னதை செய்கிறவர், ஒரு முறை வாயினால் சொன்னதை கரத்தால் நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். அதை சொல்லிட்டு வருத்தப்படுகிற தேவன் அல்ல, மாற்றி அமைக்கிற தேவன் அல்ல. ஆனால் அந்த வாலிப தீர்க்கதரிசி நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், பல நாட்கள் பசியிலிருந்து போன என்னமோ தெரியல, அவன் அழைச்ச உடனே அவன் ஆண்டவர்கிட்ட கேட்காம பின்னாடி போயிட்டான். அந்த வயோதிப தீர்க்கதரிசி வீட்டில் போய் வாயில் ஆகாரத்தை எடுத்து வைக்கும் பொழுது அவனை அழைச்சிட்டு பொய் சொல்லி அழைச்சிட்டு வந்த அந்த வயோதிப தீர்க்கதரிசிட்ட உண்மையான ஆவியினர் பேசுகிறார். நான் வாட்ட என்ன சொன்னேன்? போன இடத்துல அப்பம் புசிக்கக்கூடாது, போன வழியாக திரும்பக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆகவே உன்னுடைய பிரேதம் உன் வீட்டுக்கு போகாது.
பாருங்கள், இவன் வீட்டுக்கு திரும்பி போகிறான். ஒரு சிங்கம் அவனை அடித்து கொண்டு போட்டது. ஆனால் கழுதையை கொண்டு போடலை, தேவனுடைய வார்த்தை மீறின அவனை கொண்டு போட்டது. அப்படியான அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாலிப தீர்க்கதரிசி ஒரு மனிதனால் நடத்தப்பட சோதிக்கப்பட்டான். அந்த சோதனையில் அவன் தோற்று போனான். சில மனிதர்கள் சொல்வார்கள், ஆலோசனை அப்படி தேனாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கரெக்டுமாக தெரியும், ஆனால் தேவ சித்தமா என்பதை நிதானிக்க வேண்டும், வசனத்தின்படி நிதானிக்க வேண்டும். அந்த கான்ஃபிடென்ட் வர்ற வரைக்கும் காரியத்தை செய்துவிடக்கூடாது. ஆவியானவர் நடத்தணும், ஆவியானவர் கைட் பண்ணணும். அவர் உங்களை கைட் பண்ணாத வரைக்கும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஆனால் சில மனிதர்கள் சொல்கிற ஆலோசனை காதுக்கு இனிமையாக இருப்பதனால அந்த ஆலோசனை ரொம்ப சூப்பரான்னு சொல்லி நினச்சி செய்து விழுந்து மாட்டிக்கொள்ளுகிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொள்ளுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். மனுஷன் சொல்கிற ஆலோசனை சூப்பராக இருக்கும். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இன்னொரு நபரை திருமணம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? மாட்டையும் கழுதை சேர்த்து உழாதன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளிக்கு இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது. விக்கிரகத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் சில சொல்கிறாங்க, நல்ல வேலை இருக்குது, 2 லட்ச ரூபா சம்பளம், பையன் செக்கச்சவேன்னு இருக்கான், முடி சுருள் சுருளாக இருக்குது, அப்படி தகன்னு இருக்கிறான், வட்ட சட்டமாக இருக்கிறான். சரி, அவன் ஏசப்பாவுக்குள்ளே வந்திருக்கிறானா? உங்கள் பிள்ளை ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளனா பிரச்சனை இல்லை. உங்கள் பொண்ணு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறா, அவள் கிறிஸ்து வழி நடக்க அர்ப்பணித்தவள். ஆனால் பணம் கண்ணை மறைக்குது, அழகு கண்ணை மறைக்குது. ஆவியான்ட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவர் வேண்டான்ருவார். மனசு சொல்கிறான், இது வேற என்ன மாப்பிள்ளை உனக்கு வேணும் பிள்ளைக்கு, 2 லட்சம் சம்பளம். ஆனால் வேதம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது, அவள் கர்த்தருக்கு பயந்தவளாக இருப்பா. அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே புகழப்படுவாள். கடவுளுக்கு பயந்த மகனா, கடவுளுக்கு பயந்த மகளான்னு பார்க்கணும். பிள்ளை அழகா இருக்காளா, நல்ல ரொக்கம் கொடுப்பாங்களா, அள்ளி போடுவாங்களான்னு யோசிக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? மனுஷன் சொன்னால் சூப்பராக இருக்கும், ஆஹா சூப்பர் 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 எல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது. ஹலோ, உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ கர்த்தருக்கு பயப்படாதவங்கன்னா கர்த்தருக்கு பயந்த பிள்ளைய தேடாதிருங்கள், அது ஓகே. பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், அவர்களுக்கும் அவிசுவாசி சம்பந்தம் கிடையாது, ஆண்டவர் சொன்னார். ஆனால் அநேகர் மனிதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இவங்களை யோசித்து பார்க்க, ஆமாம் கரெக்டாக தானே இருக்குது, நாம் அவங்கள நம்ம சபைக்கு கொண்டு வந்துடுவோம், ஆலயத்து கொண்டு வந்துடுவோம், ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுவோம். அப்படி எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்காங்க ஒருத்தரை காமிங்க ஐயா. கிறிஸ்துவை அறிந்த உங்கள் பிள்ளைய கிறிஸ்துவை அறியாத ஒரு மகனுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளை வேணால் அவ வழிக்கு போவதை தவிர அவன் உங்கள் பிள்ளை வழிக்கு வருவது கூடாத காரியம். எனக்கு தெரிந்த வரைக்கும், ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம், அப்படியே அறிந்திருந்தால் அது தேவ சித்தம் இல்லை. ஆவியானவர் அப்படி நடத்த மாட்டார். ஆவியானவர் அப்படி நடத்த மாட்டார், மனுஷன் நடத்துவான். கேட்டுறாதீங்க. அதனால தான் அநேக குடும்பங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. இந்த காலம் இல்லாத அளவுக்கு அநேக குடும்பங்கள் இன்னைக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ளம் உடைகிறது, கண்ணீர் தரதையாக வருகிறது. இப்படி குடும்பங்கள் உடைகிறதே காரணம் என்ன? அவர்கள் மனிதனால் நடத்தப்படுகிறார்கள், மனிதர் சொல்லுகிற ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறார்கள். என் தாய்மாமன் சொல்லிட்டான், எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, நான் தட்ட மாட்டேன். நோ, தேவ சித்தமா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஹோலி ஸ்பிரிட்டை கேட்கணும், ஆவியானவர் கைட் பண்ணி நடத்தணும். அப்போதான் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். எவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். முதலாவது பாயிண்ட், மனிதனால் நாம் நடத்தப்படக்கூடாது. மனிதர்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு வரும், ஆனால் ஆவியானவர் சத்தம் கேட்டு சித்தம் அர்ப்பணித்தால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் தொழில் செழிக்கும். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை இந்த பருவத்திலிருந்து புத்திரண்ட பருவத்துக்கு வளர்ந்து ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை வாழ, ஜெயமாய் வெற்றியாய் மேன்மாய் வாழ, உங்கள் ராஜ்யத்துக்கு பயன்பட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ. பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.